ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சேரனோட ஃபேமிலியோட சேர்ந்து நிலா எல்லாரும் ஏலகிரிக்கு டூர் போயிருந்தாங்க. அங்கே நிலாவோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் வந்திருந்தாங்க. சண்டே ஸ்பெஷல் எபிசோட்லாம் போட்டாங்க. ஒருவேளை நிலாவோட ஃபேமிலி இங்கே சேரனோட ஃபேமிலி சமாதானம் ஆகிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ளார இருக்க சண்டையை ரொம்ப அதிகமாகிட்டாங்க. இப்போ டூரெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்லேயும் ஒரே சண்டையாக கிடக்குது. இதெல்லாம் பார்க்குற நிலா பல்லவன் எல்லாருமே ரொம்பவுமே அப்செட்டில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தா கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. சேரனும் ரொம்பவுமே அப்செட்டில் இருக்காங்க. இப்போ கல்யாண ஏற்பாடு இதெல்லாம் ஒரு பக்கத்து நடந்தால் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தா சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. அந்த ப்ரொமோ பார்த்தோம்னா இன்னுமே நமக்கு பார்த்தா என்னடா நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ நிலாவோட அண்ணி இருக்காங்களா மதி, அவங்க இவங்க வீட்டுக்கு வராங்க. இது என்ன பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது, இதுலையா நிலா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசித்தது மட்டும் இல்லாமல் நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே நடேசன் வந்து அப்படியே ட்ராயர்லாம் அவுத்து போட்டு வச்சுருப்பாரு. அதே மாதிரி இப்போ மதி வந்து அந்த பாத்ரூம்குள்ளார போகிறாங்க. அதை பார்த்து அப்படியே வாந்தி எடுத்துகிட்டு வெளியில் ஓடியாடுறாங்க. என்னாச்சு ஏதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கத்து பார்த்தா இங்கே சோழன் நிற்கிறாரு, அதாவது பல்லவன் பாண்டி எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். பாத்ரூம்குள்ளார எல்லாம் ட்ரெஸ்லாம் அப்படியே கிடக்குன்னு. இப்போ ஒருவேளை அதெல்லாம் போய் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன பேச போகிறாங்க, இப்போ நிலாவோட மனசில் ஏதாவது பேசி அதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா இவங்க ட்ரிப்பு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே வீட்டில் ஒரே சண்டை தானே நடந்துச்சு. அதனால் இதெல்லாம் பேசி இதுக்கப்புறமும் நீ இங்கே இருக்கணுமா, வா வெளியில் உனக்கு வேறு ஏதாவது வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நிலா இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கணும், இவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனல் மூமெண்ட்டோட கனெக்ட் ஆகி அந்த மாதிரி ஸ்டோரி எதுவுமே காட்டல. அதனால் பார்த்தா இப்படி காட்டுறாங்க. இல்லை நிலா வந்து அதிரடியாக இல்லை அதெல்லாம் இல்லை, இந்த வீட்டில் எது இருக்கோ இல்லையோ சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லி இந்த வீட்டில் இருக்கிறங்கிற மாதிரி மதிக்கிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்டோரியில் இருக்க செம பெரிய ட்விஸ்ட்டாக இருக்க போது. எது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் அடுத்து கதையில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்களா, அது என்னவாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா சேரன் கார்த்திகாவோட கல்யாணமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ அதுக்கு விஷயமாக ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ கார்த்திகா கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட்டில் ஏதாவது ஒரு அதிரடியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சேரன் கார்த்திகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது என்ன மாதிரி ட்விஸ்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அடுத்து கதையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது சம்மந்தமாக ப்ரொமோ வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம தொடர்ந்து அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பேசலாம். எது எப்படியோ கதையை செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படின்னு பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.